ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2020 சம்மந்தமான அப்டேட் நியூஸ் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிஷியல் வேகன்சி பொசிஷன் அகடமிக். ஸோ அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கூடிய அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நமக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, சீட்ஸ் எல்லாம் அலாட் ஆகிடுச்சு. அது போக அவங்களுக்கு அலாட் ஆனது போக ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டு ஒரு பொசிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுமே இருக்கும். ஓசியில் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 17, 15, BCMல 2, MBCயில் 12. ஸோ இதை டோட்டலாக 57 இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 பேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 155 பேஜஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் 10 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா 10 கோர்ஸுக்குமே வேகன்சி பொசிஷன் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரஃப் அவர் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா எதை வச்சு நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா 2019 கட் ஆஃப் வச்சியும், அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸினுடைய அலாட்மெண்ட் லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு அவங்க அலாட்மெண்ட் யார் யாருக்கு எந்த கோர்ஸ் அலாட் ஆகிருக்குன்னு லிஸ்ட்டு வந்தது. அதை வச்சு கூட சிலர்லாம் இன்னும் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை விட இது ரொம்ப ஈஸி மெத்தடு. ஸோ டோட்டலாக சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் உட்காந்து பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. உடனே நீங்கள் அதை லாக் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. ஓகேவா? நிறைய ஆட் பண்ணிகிட்டே வாங்க. செகண்ட் டேயில் கூட இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணும், அல்லது திரும்ப நீங்கள் சாய்ஸ் கொடுத்தது பின்னாடி கொடுத்த சாய்ஸ் முன்னாடி கொண்டு வரணும், முன்னாடி இருந்தது எதாவது பின்னாடி கொண்டுங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒகேஷனலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒகேஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி நிலைமை, அதாவது அகடமிக் அண்ட் ஒகேஷனல் வேகன்சி பொசிஷன்ஸ் ஆஸ் ஆன் 11/10/2020 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வேகன்சி பொசிஷன் இருக்குது. ஸோ வேகன்சி ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் 140 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அகடமிக் 155 பேஜஸ் இருக்குது. ஸோ நிதானமாக நீங்கள் எந்த கோர்ஸ் வில்லிங் எந்த காலேஜுங்கிறதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்து எடுங்க. ரவுண்டு 1ல் இருக்கீங்க. ஸோ டாப் ரேங்க்ஸில் இருக்கீங்க. நல்ல டாப் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க் இருந்தும் கட் ஆஃப் இருந்தும் நல்ல ரேங்க் இருந்தும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது சரியாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற பிரான்ச்சோ எதிர்பார்க்குற காலேஜோ கிடைக்காம போயிடும். அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பி ரெடி, வெரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரியா? உடனே 4 கோர்ஸ் 2 கோர்ஸ் அட்டன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு உடனே லாக் பண்ணிடாதீங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு டெமோ வீடியோ TNEA online.org வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணுங்கள். கோர்ஸ் ஆட் பண்ணுறது ஈஸி, பிரான்ச் ஆட் பண்ணுறது ஈஸி, காலேஜ் ஆட் பண்ணுறது எல்லாமே ஈஸி, டெலீட் பண்ணுறது ஈஸி, முன்னாடி இருந்து பின்னாடி கொண்டு வரது, பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரது எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? ஸோ செகண்ட் டே நாளைக்கு 12, 13 2 நாள் டைம் இருக்குது. 13 நீங்கள் 13ல் கூட ஆஃப்டர்நூனுக்கு மேலே கூட நீங்கள் லாக் பண்ணிடலாம். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் டெஃபினட்டாக யூ ஷுட் லாக் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங், அதை நீங்கள் லாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாளானிக்கு, அதாவது அக்டோபர் 13 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நான் இன்னொரு வீடியோவில் வரேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.